ஓகே, இது என்ன ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபேரன்ஹீட் டெம்பரேச்சர் வாங்கிட்டு டிகிரி செல்சியஸ் கண்டுபிடிச்சி டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதில் இருக்கிற இன்புட் வந்து ஒரே ஒரு இன்புட் தான், எஃப் மட்டும்தான் இன்புட். இதை வாங்கிட்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இதை பேஸ் பண்ணி ரன் பண்ணணும். ஸோ நான் இதை இப்போ போட போகிறேன். அதுக்கு முன்னால் இதை வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்களாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் அதில் முடியலன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை அப்புறம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நியூ கிளாஸ் Fahrenheit to Celsius. மெயின் எனக்கு வேணும். ஓகே, இந்த முறை நம்மளே அடிச்சிடலாம். import java.util.scanner. Declare required memory variables. Get the Fahrenheit temperature, calculate Celsius, display the result. Okay, double F comma C. System.out.print, enter temperature. Scanner in equals new scanner of system.in. F equals in dot next double. ஓகே, இப்போ கேல்குலேட் பண்ணணும், இது கண்டுபிடிக்கணும். C equals 5/9. ரெண்டுமே இன்டீஜராக போட்டோம்னா வர ரிசல்ட் 0 ஆகிடும். ஏன்னா பெரிய நம்பரை சின்ன நம்பரால் டிவைட் பண்ணி இன்டீஜர் எடுத்து டெசிமல் பார்ட்டை ட்ரங்கேட் பண்ணோம் அப்படின்னோம்னா, ஏன்னா ரெண்டுமே இன்டீஜராக இருந்தால் வர ரிசல்ட் இன்டீஜர் தான். அப்போ 0.something 0 ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு இதை 0.0 போட்டுடுறேன். இன்ட்டு வாட் இஸ் த ஃபார்முலா? F minus 32. F minus 32. ஸோ செல்சியஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறோம். Percentage F degree F is percentage F degree C, F comma C. ஸோ இது எந்த மாதிரி அவுட்புட் வரணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன இது பண்ணிக்கிறேன், 0 டிகிரி ஃபேரன்ஹீட் இஸ் இத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இந்த மாதிரி அவுட்புட் டிஸ்பிளே வரணுன்றது நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ரன் பண்ணுறேன். ஃபேரன்ஹீட் டெம்பரேச்சர் 0 டிகிரி கொடுக்குறேன். ஸோ 0 டிகிரி ஃபேரன்ஹீட் டெம்பரேச்சர்ன்றது -17 டிகிரி இன் செல்சியஸ். நான் எப்படி ரன் பண்ணுறேன், 103 டிகிரி ஃபேரன்ஹீட் அப்படிங்கிறது 39 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்க்காம நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.